இதான் காமன் மேன் ஷோவா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 10ஓட ஒரு நிறைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. அது யாரு அதுக்கப்புறம் எல்லா ஒரு யூடியூபர், பயங்கரமான யூடியூபர் என்ட்ரி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. அது யாரு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல காமன் மேன் ஷோல இப்படிதான் செலக்ட் பண்ண போறாங்களா, மக்கள் கையில கொடுக்க போறாங்களா, அது என்ன, அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீடைலா பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த 10K கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் யாருமே லைக்கை கிளிக்கே பண்ண மாட்டீங்க, லைக் மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ் 10ஓட மந்திரத்தை சொல்லி உள்ள போயிடலாம். எல்லா சீசனும் கெத்து, இப்போ இது சீசன் 10. ஓகே ரைட், இப்ப ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 பத்தி நிறைய லிஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போய்கிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இவங்க உள்ள போறாங்களா, என்ன நடக்க போகுது, ஒருவேளை உள்ள போனா என்ன ஆகும், அந்த அளவுக்கு தான் நம்ம யோசிக்க தோணுது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோவா நல்ல அடி வாங்கினுச்சு தான் சொல்லணும். கடைசியில் அந்த காட்டாஸ்க்கு அப்பதான் கொஞ்சம் டிஆர் பேத்தி கொடுத்தது. அந்த ரெட் கார்டு விஷயம் அது மட்டும் தான் டிஆர் பேத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பிக் பாஸ் 10 அதை எல்லாத்தையும் மாத்தி பிபி டீம் கொண்டு வரதுக்கு அதிக விட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல பாசிட்டிவ் வேலை கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நிறைய 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 வந்து புதுசா கொண்டு வரதுக்கு அதிக விட வாய்ப்பு இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான சீசன் 10 கொண்டு போக போறாங்க. பிக் பாஸ் காமன் மேன் ஷோலையும் நிறைய வேலைக்கு நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னது ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இருந்தே போயிடலாம். இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிக் பாஸ் காமன் ஷோ வந்து நிறைய லாங்குவேஜ் எடுத்து அடிச்சு அப்படியே போட்டு கலந்து நம்மளுக்கு காமன் மேன் ஷோவா வந்திருக்கு. அது வந்து தெலுங்குல பாத்தீங்கன்னா அக்னி பரீட்சை, மத்த எல்லா சீசன்லயும் அக்னி பரீட்சா அது பேர் தான் வச்சிருக்காங்க. இதுல போன வருஷம் வந்து நம்ம தெலுங்குல வந்து இந்த அக்னி பரீட்சை ஷோ நடந்துச்சு. அந்த ஷோல பாத்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க, போன வருஷம் அக்னி பரீட்சைல 6 பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தெலுங்குல செலக்ட் பண்ணி வச்ச 6 பேர்த்துல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி பிக் பாஸ் குள்ள அமைச்சவங்க தான். சோ அதே மாதிரியும் நம்ம பிக் பாஸ் காமன் மேன் சொல்லி நம்ம கையிலேயே கொடுத்து இவங்களை கொண்டு போய் உள்ள போடணுமா, யார கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஷோவா தான் வந்து நம்ம இப்ப பிக் பாஸ் காமன் மேன் ஷோவா மாத்தி வச்சிருக்காங்க. சோ அதுல அப்படி நடந்து மொத்தம் 6 பேர்த்த செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஜட்ஜஸ் வந்து 2-3 பேர்த்த செலக்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி மீதி பேத்தெல்லாம் நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து உள்ள அமைச்சிருக்காங்க தெலுங்கு பிக் பாஸ்க்குள்ள. அதுல இருந்து ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர் ஆனாரு. சோ இதுல என்ன தெரியுது, பிக் பாஸ் காமன் மேன் ஷோ நம்ம கையில தான் இருக்கு. ஓட்டு போடுற மாதிரி வைக்க போறாங்களா, இல்லாட்டி இவங்களே செலக்ட் பண்ணி உள்ள வைக்க போறாங்க தான் தெரியல. ஓட்டு பண்ணி வச்சா நல்லா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஃபுல்லா பார்த்துட்டு யார் உள்ள போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஓட்டை போட்டு விட்டு வச்சிருங்க. இந்த மெத்தட்ல கொண்டு போனா மத்தபடி அவங்களே செலக்ட் பண்ணா அவங்களே செலக்ட் பண்ணி உள்ள அமைச்சிருவாங்க. ரைட், இப்போ வந்து இதை பத்தி உங்க பிக் பாஸ் காமன் மேன் ஷோல பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்டேட்னு சொல்ல முடியாது, முதல்ல நம்ம அக்னி பரீட்சை நம்ம இந்த ஷோவை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். பட் அந்த அக்னி பரீட்சை ஷோவே நம்ம இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்தனால தான் அக்னி பரீட்சை ஷோவை பத்தி நம்ம பேசுறோம். மத்தபடி அந்த ஷோ பத்தி நம்மளுக்கு உள்ள போக மாட்டோம். ரைட், பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இப்படி கூட நடக்கலாம். அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நம்ம ராஜு வந்து ஒரு போஸ்டர் போட்டு விட்டு வச்சுட்டாரு. ஓவியான் ஆரி அந்த ஜட்ஜி அந்த சேர்ல உட்காந்துட்டு போட்டோ பிடிச்சி நம்ம ராஜு வந்து ஸ்டோரி வச்சிருந்தாங்க. ரைட், ஓகே, ஷூட்டிங் தான் போயிட்டு தான் இருக்கு. பாப்போம் எப்படி கொண்டு வராங்க. நம்ம ஓட்டு போற மாதிரி தான் நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 10 ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் உள்ள போறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த யூடியூபர் யாரு பாத்தீங்கன்னா, சமீபத்துல செம்ம ட்ரெண்டிங் ஆன ஒரு பெரிய யூடியூபர் தான். நம்ம தமிழ்ல பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அது யாருன்ட்டு. வேற யாரும் இல்ல, நம்ம விஜே சித்து. அவரு தான். அவரு பாத்தீங்கன்னா உள்ள போறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியா சரி நிறைய இடத்துல நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் போக வாய்ப்பே இல்லைதான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப தயங்கணும். அந்த மூவி இப்பதான் முடிஞ்சுக்காதுன்னா எடிட்டிங், அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா நிறைய இது அவர் தான் பண்ணி ஆகணும். சோ அவர் பார்த்து வாய்ப்பு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் அர்ஷத் கான், அவரு போவாரான்னு கேட்டீங்கன்னா அவரு பார்த்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஏகப்பட்ட மூவில இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவரு போக வாய்ப்பு இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, விஜய் சித்து அர்ஷத் கான் வந்து உள்ள போகல. மத்தபடி நம்ம விஜய் சித்து கிளாஸ்ல டீம்ல இருந்து உள்ள போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருன்னு தான் இன்னும் தெரியல. யாரோ ஒருத்தர் 2 பேரும் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க கூட சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மற்றபடி பார்த்தா விஜய் சித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஷத் கான், இவங்க 2 பேரும் உள்ள போகல. இவங்க மட்டும் உள்ள போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பிக் பாஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அர்ஷத் கான், விஜய் சித்து இவங்க தனித்தனியா போனா கூட வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் பார்க்கலாம், கொஞ்சம் பேர் பார்க்காம இருக்கலாம். மற்றபடி இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள போனாங்கன்னா அவ்வளவுதான், அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போனாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். லைவ் அப்படியே கொஞ்சம் நல்லா போகும் தான் சொல்லணும். இவங்க 2 பேர் அடிபட்டுச்சு. நெக்ஸ்ட் யாரோட பேர் சோசியல் மீடியா அதிகமா பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான். இவரு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல லீக் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி சொல்லி நிறைய இடத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. பட்
இவரு போவாரா போக மாட்டாரான்னு கேட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனா ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல வெளில அனுப்பிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் தெரிஞ்ச நியூஸ் படி இவர் வந்து இப்ப ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் தான் நல்லா தெரியும். இர்ஃபான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்ஸ் வந்து யார் இப்ப ட்ரெண்டிங்ல யூடியூபர்ஸ் இருக்காங்களோ அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் அவ்வளவு இருக்கு. அவங்க வந்து அதுக்காக தான் ஸ்டெப் எடுப்பாங்க தவிர உள்ள போன வாய்ப்பு இல்ல. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான் பிக் பாஸ் சீசன் 10 பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ எல்லாமே வந்து செம பயங்கரமா கொண்டு போறாங்க. 10 வருஷம் செலிப்ரேஷனுக்கு கொண்டு போறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் அப்டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் கொஞ்சம் ஆடிஷன் யாராவது அட்டன் பண்ணியிருக்கா அது யாரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் த காமன் ஷோல என்ன நடக்குது அதனால நான் அது எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். பட் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கன்ஃபார்ம் பார்த்துடலாம். ஓகே ரைட். ஆரம்பிச்சப்ப ஒரு டைலாக் கூட ஆரம்பிக்கும் போது முடிக்கிறப்ப ஒரு டைலாக் கூட முடிக்க வேண்டியதுதான். இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் பட்டன் யாருமே கிளிக் பண்ண மாட்டீங்க, பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.